நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்பொழுது எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு ஒரு தக்காளி சாதம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா சாதம் வடித்து தொக்கா செஞ்சு கொடுப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மதியம் சாப்பிடும் பொழுது அந்த தக்காளி சாதத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டு, 4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதையெல்லாம் தாளித்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. நான் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் நல்லா கோல்டன் ப்ரௌனான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 9 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு 3 தக்காளி கணக்கு. இதோட கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது பாதி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் தேவையான அளவு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாதி தக்காளி வதக்கும் பொழுதே நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிச்சத்தையும் நல்லா வதக்கிட்டு கடைசியில் இறக்கும் பொழுது கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி தொக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம்னு நீங்கள் எதோட கூட வேணாலும் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.